கோவிச்சுக்குவீங்க. அவர் குறைந்தபட்ச அறிவு தெளிவு கூட இல்லாம அவர் எப்படி ஐபிஎஸ் ஆனாரு, எப்படி ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். புரிதல் இல்லாம இருக்காரு அப்படின்ற உங்க பார்வையை சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப தேவப்பிரியன்ட்ட ஒரு தடவை சொன்னா புரிஞ்சிருது, பிரசன்னா கிட்ட நீங்க ஒரு தடவை சொன்னா புரிஞ்சிருது. அப்ப புரியிறப்ப சொல்லலாம். உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு யூ டோன்ட் ஹேவ் எனி டிக்டேட்டர்ஷிப் பவர், அந்த சட்டமன்றம் தான் எல்லாம், உன் எத்தனை தடவை உன்னைய சொல்றது, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. நான் சொல்லல, ஆளுநரை பார்த்து கேட்கிறேன். அப்படி கேட்கிறப்ப இல்லாத அதிகாரத்துல என்னுடைய கருத்தை நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, இல்லாத ஒரு விஷயத்தை அவையினுடைய மாண்பை கெடுக்கிற வகையில கொண்டு போய் நீ டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எதுக்கு ஃபினான்ஸ் பில் அனுப்புறோம்? இந்த பில்லை அனுப்புறப்ப there is no discussion. நீங்க முறைப்படி ஒரு இட்ஸ் அ ப்ரொசீஜர் சார். நான் இந்த வழக்கறிஞரா சொல்றேன். ஒரு தபால் பெட்டி தான் ஆளுநர் மாளிகை என்பது, ஒரு தபால் பெட்டி. அவர்கிட்ட போடணும். அவர் யோசிக்கலாம் இதுல என்னெல்லாம் பண்ணலாம், ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியாது.